अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் பல பல திவ்யதேசங்களிலே எழுந்துள்ள எம்பெருமான்களை எல்லாம் தம்முடைய ஸ்தோத்திரங்களாலே மங்களாசாசனம் செய்துள்ளார். திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலேயே வெகுநாள் எழுந்தருளியிருந்தார் என்றும் அதனால் அந்த எம்பெருமானை குறித்து 2 ஸ்தோத்திரங்கள் அங்கே எழுந்தருளியிருக்குள்ள பிரதான எம்பெருமான் தேவநாயகன் அவனை குறித்து அச்சுத சதகம் என்று ஒரு ஸ்தோத்திரம், அதே போல் தேவநாயக பஞ்சாசத் என்று ஒரு ஸ்தோத்திரம், இரண்டையும் அருளி செய்திருக்கிறார். அதை தவிர அங்கே தனி சந்நிதியிலே மிக அழகான ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தோடு ஸ்ரீ ராமபிரான் எழுந்தருளியிருக்கிறான் தனி சந்நிதியிலே. அந்த எம்பெருமானை துதித்து ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். அதுதான் மகாவீர வைபவம் என்று பெரியோர்களாலே சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரம் ரகுவீர கத்தியம் என்றும் வழங்கப்பெறுகிறது. காரணம் என்னன்னா, ராமபிரானுடைய பெருமையை சொல்லுகிறது. இது வச்சன நடையிலே அமைந்திருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் இது. ஆயினாலே இதற்கு ரகுவீர கத்தியம். கத்தியம் என்றால் உரைநடை. உரைநடையிலே அருளி செய்யப்பட்ட மிக சில ஸ்தோத்திரங்கள், அதாவது ஆச்சாரிய பரம்பரையிலேயே கூட ராமானுஜருக்கு அடுத்தபடியாக இவர்தான் உரைநடையிலே ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கத்தியம், இந்த கத்தியத்திலே ஒவ்வொரு காண்டத்திலேயும் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் அதை சொல்லிக்கொண்டே வந்தவர். இப்பொழுது கிஷ்கிந்தா காண்டத்திலே சில விஷயங்களை தெரிவித்தார். ஹனுமான் ராமபிரானை சந்தித்தது, அந்த ஹனுமானுடைய ஒரு வாக்வன்மையை கொண்டாடியது, அதற்கு பிறகு சுக்ரீவனோடு சக்கியம் செய்து கொண்டு அவனை சரணமடைந்தது, அந்த சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக துந்துபியினுடைய சரீரத்தை உதைத்தது, அதே போல் அந்த சாலவிருட்சம் அந்த மரத்தை துளைத்தது என்று இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். அதற்கு அடுத்தபடியாக சுக்ரீவனுக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. நீ போய் சுக்ரீவனை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் வாலியை யுத்தத்திற்கு அழை, நான் வதம் செய்து விடுகிறேன் என்று. அப்பொழுது அந்த வாலி அவன் யுத்தத்திற்கு வருகிறான். அவனுக்கும் ஹனுமானுக்கும் யுத்தம் நடக்கிறது. அது முதல் 2 தடவை நடக்கிறது. முதல் தடவை நடக்கிறது, 2வது தடவை நடக்கிற பொழுது தான் வதம் பண்ணினார் பெருமாள் என்று பார்க்கிறோம். அது அந்த வாலி வதம், அந்த விஷயத்தை அது சொல்லுகிறார் இந்த 46வது வாக்கியத்திலே. ವಿಪುಲ ಭುಜಶೈಲ ಮೂಲ ನಿಬಿಡ ನಿಪೀಡಿತ ರಾವಣ ರಣರಣಕ ಜನಕ ಚತುರುದತಿ ವಿಹರಣ ಚತುರ ಕಪಿಕುಲಪತಿ ಹೃದಯ ವಿಶಾಲ ಶಿಲಾತಲ ಧಾರಣ ದಾರುಣ ಶಿಲೀಮುಖ. என்ன சொல்றார்? விபுல புஜசைல, அதாவது அந்த வாலியினுடைய தோள்கள் எப்படிப்பட்டவை என்றால் அகன்ற மலை போன்ற தோள்கள் சொல்றார். விபுல புஜசைலம், அந்த புஜசைலமான தோள்களுடைய ஒரு மூலையிலே ராவணன் அடங்கி கிடந்தான். அதாவது வாலியினுடைய ஒரு வலிமையானது சொல்லப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தில். வாலி என்பவன் மகாபலசாலி. அவன் என்ன செய்தானாம், 4 சமுத்திரத்திலையும் போய் அவன் சந்தியாவந்தனங்கள் செய்வானான். அதாவது கிழக்கு சமுத்திரம், மேற்கு சமுத்திரம், வடக்கு சமுத்திரம், தெற்கு சமுத்திரம் என்று எல்லா இடங்களிலும் போய் அவன் சந்தியாவந்தனம் பண்ணுவானான்.
அப்பொழுது அவன் ஏதோ ஒரு இடத்துல அப்படி சந்தியாவந்தனம் பண்ணி கொண்டிருந்த காலத்தில் ராவணன் என்ன செய்தான், பின்புறமாய் போய் அந்த வாலியை அப்படியே இறுகி அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் ஓசைப்படாமல் பின்புறமாக வந்தவுடனே இந்த வாலி எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டார். என்ன பண்ணினார், தன்னுடைய வாளாலே அவனை சுழற்றி கட்டி விட்டாராம். பின்பக்கத்திலேயே கட்டி விட்டு என்ன பண்ணினார், அவனை அப்படியே தன்னுடைய கஷ்கத்திலே வைத்து கொண்டாராம். இந்த தோளுக்கும் கைக்கும் நடுவிலே வைத்து கொண்டு மற்ற 3 சமுத்திரங்களுக்கும் போய் சந்தியாவந்தனத்தை முடித்து கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய கிரகத்திற்கு வந்தார். அங்கே அப்படி இந்த வாளை உதறினா கீழே விழுந்து கிடக்கிறான் ராவணன். உடனே அவனை ஒரு கயிற்றிலே கட்டி தன்னுடைய பிள்ளையான அங்கதன் அவனுடைய தொட்டிலே தொங்க விட்டாராம். அதாவது இந்த குழந்தைகளுக்கு பொம்மையை தொங்க விடுவாளே அந்த மாதிரி தொங்க விட்டாரான் ராவணனை. அப்புறம் அவன் கெஞ்சினான். சரி, அவனோட தோழமை கொண்டு உன்னை நான் இனிமேல் உன் வம்புக்கு நான் வருவதில்லை, என் வம்புக்கு நீ வராதே என்பதாக சொல்லி அவனை விட்டுவிட்டார். அவன் ராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு தோழமை ஏற்பட்டு விட்டது என்று இப்படியெல்லாம் சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அதைத்தான் இங்கே காட்டுகிறார். விபுல புஜசைல மூல, அதாவது மலை போன்ற தோளினுடைய இடுக்கிலே நிபீடித்தா, மிகவும் இறுக்கி துன்புறுத்தப்பட்டான். யாரு என்னால் ராவணன். அந்த ராவணனுக்கு என்ன பண்ணினான்னா, ராவண ரணரணக ஜன, அதாவது ஜனக போரில் பேரச்சத்தை விளைவித்தான். அதாவது அந்த 4 கடல்களிலும் அவன் போய்கொண்டிருந்த பொழுது சதுருததி விகரண, 4 கடல்களிலும் அப்படி விளையாடுவதிலே வல்லனான அந்த வாலி அப்படி செய்தான். அவன் யார், கபிகுலபதி. சதுருததி விகரண சதுர கபிகுலபதி, 4 சமுத்திரங்களிலேயும் விளையாடுவதிலே வல்லனான வானரர் தலைவன் அந்த வாலி. அந்த வாலியினுடைய ஹிருதய விஷால சிலாதல, அவனுடைய விஷாலமான ஹிருதயமாகிற சிலாத்தலம் என்கிறார். அது ஒரு பெரிய கல்பாறை போல அவ்வளவு கெட்டியாக இருக்குமா, அது உறுதியாக இருக்கும். அதை என்ன பண்ணினான்னா, தாருண சிலி முக, அந்த மார்பையும் பிளப்பதிலே மிகவும் வலிமை உள்ளதான அம்பை உடையவனே. தாரண பிளப்பதிலே தாருண கொடியதான சிலிமுக அம்பை உடையவனே என்று ராமபிரானை குறித்து சொல்கிறார். ஆக இந்த வாக்கியத்தாலே வாலியை அவன் வதம் செய்தது சொல்லப்படுகிறது. இத்தோடு இந்த கிஷ்கிந்தா காண்டத்து நிகழ்ச்சிகள் சொல்லி முடித்து விட்டார். அதற்கு பிறகு சுந்தர காண்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்ல வேண்டும். மிக மிக சுருக்கமாக ஒரே ஒரு வாக்கியம்தான் சுந்தர காண்டத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரே வாக்கியம். அதாவது அதற்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன வால்மீகி ராமாயணத்தில். ஆனால் இவர் முக்கியமானவற்றைத்தான் சொல்லுவது என்று வேதாந்த தேசிகன் கொண்டிருக்கிறார் அல்லவா. அதற்கு பிறகு வாலிவதமான பிற்பாடு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு சுக்ரீவன் மழைக்காலம் வந்து விட்டபடியினாலே ஒரு 4 மாதங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு சீதையை தேடுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிற பொழுது ஒவ்வொரு திக்குக்கு பல வானரங்கள், பல ஆயிரம் வானரர்களை அனுப்புகிறான். அந்த கிரமத்திலே தெற்கு திக்குக்கு சுக்ரீவனுடைய தலைமையிலே ஹனுமானோடு கூட பல ஆயிரம் வானர வீரர்களை அனுப்பி வைக்கிறான் சுக்ரீவன். அதாவது இவனுடைய வாலியினுடைய பிள்ளையான அங்கதனுடைய தலைமையிலே. அங்கதனுடைய தலைமையிலே இவன் செல்லுகிறான். ஹனுமானும் செல்லுகிறான். பல ஆயிரம் வானரர்கள் அங்கே செல்லுகிறார்கள். அந்த தெற்கு திக்கில் போனவன் தான் என்ன செய்தான் என்னால், ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டினான். தன்னுடைய அந்த அபரிமிதமான சக்தியாலே இங்கிருந்து அவன் தாண்டி இலங்கைக்கு சென்றான். அங்கே சீதையையும் அவன் சந்தித்தான். அவளிடத்தில் கணையாழி மோதிரத்தை கொடுத்தான். அவளிடத்தில் செய்திகளையெல்லாம் பெற்றுக்கொண்டான். வருகிற காலத்தில் என்ன பண்ணினான் என்னால், தன்னுடைய பலத்தை எதிரிக்கு காட்டிவிட்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணினான், அங்கே அவன் அந்த லங்கையை தன்னுடைய வாலிலே வைக்கப்பட்ட நெருப்பு, அதாவது பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இவன் அசோகவனத்தை அழிக்கத் தொடங்கினான். உடனே இவனுக்கு ராவணனுடைய வீரர்களுக்கும் இவனுக்கும் போர் நடந்தது. போரிலே பல பேரை கொன்று விட்டான் ஹனுமான். கடைசியில் இந்திரஜித் என்கிற ராவணனுடைய வீரனான பிள்ளை வருகிறான். அவன்தான் இவனை பிரம்மாஸ்திரத்தாலே கட்டி ஹனுமானை இழுத்து செல்லுகிறான். அந்த ஹனுமான் அங்கே ராஜசபையில் இருக்கிற பொழுது ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டு இவனை கொல்லவே வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது விபீஷணன் தான் சொல்கிறான், தூதனை கொல்லுதல் மரபன்று, தூதனை கொல்லவே கூடாது, இவன் ராமதூதன் என்று சொல்லுகிறான். ஆயினாலே இவனுக்கு ஏதாவது தண்டனை மட்டும் கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்ல, அப்படியே இவனுடைய வாலிலே நெருப்பை வைக்கிறார்கள். அந்த நெருப்பை கொண்டு என்ன செய்தான் என்றால்,
இலங்கை பூரா கொளுத்தி எல்லாவற்றையும் அழித்து விட்டான் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மறுபடியும் ஹனுமான் ராமபிரான் இருக்கிற இடத்திற்கு வந்து சேர்கிறான். வந்து சேர்ந்தால் ராமபிரானிடத்தில் சீதையை கண்டேன் சீதையை திருட்டா சீதா என்று நல்ல செய்தியை சொல்லுகிறான். சொல்லி அந்த சீதை கொடுத்த சூடாமணியையும் ராமபிரானிடத்தில் கொடுக்கிறான். இதையெல்லாம் பார்த்த உடனே ராமபிரானுக்கு மிக்க சந்தோஷம் ஏற்பட்டுகிறது. அவர் பிராட்டியையே அடைந்து விட்டார் போலே மகிழ்கிறார். இவ்வளவு உபகாரம் பண்ணினா உனக்கு நான் என்ன கொடுப்பேன், என்ன பிரத்யுபகாரம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு, எதை கொடுத்தால் எல்லாம் கொடுத்ததாகமோ அதை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அவனை அழைத்து கொண்டான் என்று அதுதான் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று எல்லாமுமான தன்னுடைய அணைப்பை அவனுக்கு கொடுத்து அவனை கொண்டாடினான் ராமபிரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை விற்த்தாந்தத்தையும் சுருக்கமாக ஒரே வரியிலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரிஸ்ரத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா. அபார பாராவரம் என்னால் நான் அளக்க முடியாத கரை காண முடியாத கடல். அந்த கடலை பரிகம் தனக்கு அகழியாக உடையது இலங்கை. அப்படி அகழியாலே சூழப்பட்டது பரிகா பரிவிருத்த என்று சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பரப்புறம் ராவனுடைய புறமான லங்கை, அந்த இலங்கையை என்ன செய்தானால் பரிசிருத்த தவதகன நெருப்பை மூட்டி எரித்து விட்டான். அதாவது மூட்டிய காட்டுத்தீயை உடையவனாய் அதில் போய் நெருப்பை வைத்து விட்டான். அவன் எப்படிப்பட்டவன் என்ன, அவன் ஜவன பவன பவன பவ, ஜவன என்னால் மிகவும் வேகமுடையவனான, பவன பவன் என்னால் பவனம் அதாவது மாருதி காற்றுத்தேவனுடைய வாயுதேவனுடைய பிள்ளை அவன் கபிவர. அப்படிப்பட்ட அந்த கபிவரனை இவ்வளவு காரியம் நன்னா பண்ணியிருக்கானே இவன் என்று மிகவும் மகிழ்ச்சியோடு ராமபிரான் என்ன செய்தான், பரிஷ்வங்க பாவித நன்றாக அவனை அணைத்து கொண்டான். அதனால் என்ன கிடைத்தது அனுமானுக்கு, சர்வஸ்வதான எல்லா செல்வத்தையும் அளித்தவனே. அப்படித்தான் அவனை அனுமனை அணைத்து கொள்வதனாலே அவனுக்கு எல்லா செல்வத்தையும் அணைத்தவனே என்று இப்படி கொண்டாடுகிறார் இந்த வாக்கியத்தால். அதாவது என்ன, பகவானே வந்து இவனை அணைத்து கொண்டு விட்டானால் எல்லா செல்வமும் இவனுக்கு கிடைத்தது போல. ஆயினால எது ஒன்றை கொடுத்தால் எல்லாம் கொடுத்ததாகமோ அதை இவனுக்கு கொடுத்தான். அதைத்தானே வால்மீகி ராமாயணத்திலையும் ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியே கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா என்று இந்த வாக்கியத்தாலே அந்த விஷயத்தை தெரிவித்தார். ஆஹா, இத்தோடு சுந்தரகாண்டம் முடிந்து விடுகிறது. அடுத்தபடியாக யுத்த காண்டம்தான் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ராமபிரான் என்ன செய்கிறான் என்றால், படையெல்லாம் திரட்டி கொண்டு எல்லாரையும் அழைத்து கொண்டு கடற்கரை வெளிக்கு வருகிறான், கடற்கரைக்கு வருகிறான். அந்த கடற்கரையிலே பார்த்தால் பெரிய கடல் அது. இதை எப்படி தாண்டுவது என்று இவனுக்கே கூட மிகவும் பயமாக, அதாவது என்ன மனிதத்தன்மை உடையவனாக இருக்கிறபடியினாலே இவ்வளவு பெரிய கடலை நாம் எப்படி தாண்டப் போகிறோம், அதுவும் வானர வீரர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வேறு போக வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ராமபிரானுக்கு தயக்கம் ஏற்படுகிறது. அந்த சமயத்திலே தான் விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணுகிறான். உடனே விபீஷணனுக்கு அனுகிரகத்தை பண்ணிவிட்டு அந்த விபீஷணனிடத்திலேயே போய் கடலை தாண்டுவதற்கு வழி என்ன என்று கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அதற்கு விபீஷணன் என்ன சொல்லுகிறான், ராமபிரான் கடலை நோக்கி சரணாகதி பண்ண வேண்டும், அப்பொழுதுதான் கடலரசன் மகிழ்ந்து நமக்கு வழிவிடுவான் என்றெல்லாம் சொல்லுகிறான். இதையெல்லாம் கேட்டு ராமபிரான் அப்படியே சரணாகதி பண்ணுகிறான் என்று இது யுத்த காண்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் இன்னும் மேலே செல்லுகின்றன. அவற்றை பற்றி வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்திருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।